திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நல்வாழ்த்துதலை கூறி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அதாவது புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம். இந்த பாடத்தோட இந்த புத்தகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இது 10வது பாடம். ஒரு வகையில் இந்த கன்க்ளூஷன், ஒரு முடிவுரையாக நீங்கள் இதை பார்க்கலாம். முதலாவது, கலாத்திய நாட்டில் உள்ள பெருவாரியான கிறிஸ்தவர்கள் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே கன்வெர்ட் ஆனவங்க. எப்படி நம்முடைய நாட்டில் இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக நம்ம கன்வெர்ட் ஆகிறோமோ, அப்படி கன்வெர்ட் ஆனவங்க அந்த பழைய பாரம்பரியங்களை, பழக்கங்களை, பண்டிகைகளை, விழாக்களை, ஜாதி கட்டுப்பாடுகளை அப்படியே மனசில் வச்சுருப்போம். கிறிஸ்தவர்கள் ஆனாலும் அதெல்லாம் நம்மோட தொடர்ந்தே வரும். அப்படி வரக்கூடாது. அது மாதிரி யூத கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த பழைய ஏற்பாட்டு கால மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், அந்த விருத்த சேதனம், அதனுடைய பெருமைகள், இதையே அவர்கள் மனதில் வைத்திருந்தாங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் கலாத்திய கிறிஸ்தவர்களை, நீங்கள் ஒரு குழந்தைகளைப் போல நடக்கிறீர்கள். ஏன்னா ஒரு குழந்தைக்கு இம்மெச்சூரிட்டி, குழந்தைத்தனம், அதுக்கு தெரியாது இது தப்பு சரி அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய கிறிஸ்தவர்கள் எல்லா சபைகளும் ஏறக்குறைய ஒரு குழந்தைகள் மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மார்க்கன்றது ஒன்று, மதன்றது இன்னொன்று. மார்க்கன்றது 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற மக்கள். மதம் என்பது ஏறக்குறைய 325க்கு பிறகு கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்து அமைப்புகள், இவர்களெல்லாம் மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மதங்களில் பாரம்பரியம் இருக்குது, வழக்கங்கள் இருக்குது, பண்டிகைகள் இருக்குது, தேர் இருக்குது, பவனி இருக்குது, எல்லா விதமான விக்கிரக வழிபாடுகளும் உண்டு, கள்ள தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதனால தான் இதெல்லாம் நம்ம மதம் நம்ம சொல்கிறோம். சரி, மார்க்கத்தில் ஒழுங்கு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, மார்க்கத்தில் கூட நிறைய பிரிவுகள் குழந்தைத்தனமாக இன்றைக்கும் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு அடிக்கதோடு நம்ம கேட்குறோமே, அவர்கள் மட்டும் என்ன ஒழுங்காக இருக்காங்க? அவர்கள் மத்தியிலும் கூட சத்தியத்தை அடிப்படையில் விளங்கினாங்களே தவிர ஆழமாக விளங்கல. பாரி சு இத்த ஆவி அப்படின்னு எழுத தான் தெரியுமே தவிர அவர்களுக்கு அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருந்து நமக்கு அபிஷேகமாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்ற அறிவு இல்லை. இதையெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் எப்படி என்ன பார்க்கணுன்னா, ஒரு நடுநிலையாக பார்க்கணும். நான் வலது இடது பக்கம் சாராமல் ஒரு நடுநிலையான போதகராக இருக்கிறதுனால்தான் இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று கடந்த 21 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் சொல்லி வருகிறோம். என் அன்பு சகோதரர்களே, 200 நாடுகளுக்கு மேலே உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. எப்பொழுதோ அவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க, இதுதான் சத்தியம்னு. ஆனால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு பலன் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ பிறந்த குழந்தையால் எழுந்து நிற்க முடியாது, எழுந்து நிற்கிற குழந்தையால் ஒரு கனத்தை தூக்க முடியாது. அப்போ ஒரு குழந்தை தனத்தில் இருக்கவங்களுக்கு உயிர் இருக்கும், பார்வை இருக்கும், எல்லாம் இருந்தாலும் பலன் இல்லை. அதுபோல தான் கலாத்திய கிறிஸ்தவர்களும் ஒரு குழந்தைகளாக இருந்ததுனால, அவங்க மனம் அந்த அளவுக்கு இருந்ததுனால பயத்தோட அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பாருங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் தாய்மார்கள் கர்ப்பம் அடைந்து கர்ப்பத்தை சுமந்து அதற்காக காத்திருந்து பிள்ளைகளை பெறுகிறத, அந்த கஷ்டத்தை, அந்த மரண போராட்டத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு,
கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நீங்கள் முழுமையாக புதிய ஏற்பாட்டின்படி நடப்பதற்காக கர்ப்பவேதனை அடைகிற ஒரு பெண்ணை போல நான் வேதனைப்படுகிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், சிறு பிள்ளைகளே, மை லிட்டில் சில்ட்ரன். யாராவது உங்களை வந்து பிள்ளைகளே அப்படின்னு சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். திரைப்படங்களில் ஒரு புகழ்பெற்ற காமெடி நடிகர் இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு அப்படின்னு ஒரு பாப்புலரான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். சின்ன பிள்ளைத்தனம்னா என்ன அர்த்தம்? வயது வந்த மனிதன் குழந்தைத்தனமாக நடந்தால் அவனை என்ன நம்ம சொல்கிறது? சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறியே, புத்தி வளரலையே, ஆள் வளர்ந்துக்குது, அறிவு வளரலையே, அப்படி தானே அர்த்தம். அதுபோல கலாத்திய நாட்டு கிறிஸ்தவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு புத்தி கம்மியாக தான் இருக்கும், வளர வளர தான் புத்தி கிடைக்கும். பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிரட்சணமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த இடத்துல கலாத்திய மக்களை குழந்தைதனம் என்று மட்டும் சொல்லாம புத்தி கட்டவர்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு கீழ்ப்படியாமல் போகிறீர்களே. என் அன்பு சகோதரர்களே, போதகர்களே, நட்சத்திரங்களே, உலகத்தையே மாற்றக்கூடிய மாபெரும் ஆட்களே, நீங்கள் புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் சம்பாதிக்கவோ அல்லது பெருமையை சம்பாதிக்கவோ தவறான வழியில் ஆரம்பிச்சிங்க, புறப்பட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது உங்கள் நாள் முடிஞ்சு போச்சு. ஜபகோபுரம், ஜபமேடை, ஜபத்தோட்டம், ஊர் சொத்தெல்லாம் அடித்தோம். இன்னும் திருந்தலாம் எப்படி? முடிஞ்சது இல்லையா? எவ்வளோ நாளைக்கு போய் சொல்லிட்டு இருப்பீங்க? எவ்வளோ நாளைக்கு உங்களே ஏமாற்றிக்குவீங்க? வசனம் புரியலையா உங்களுக்கு? புதிய ஏற்பாடு விளங்கலையா? உங்கள் மொழியில் தானே இந்த பைபிள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் சொந்த அபிப்பிராயங்களையும் போதனைகளையும் பாரம்பரியங்களையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் புத்தி இல்லாத மக்கள், நீங்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், என் மேலே கோவப்படாதீங்க. ஒரு இந்து கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்தம்பம்னு ஒன்று பித்தளையில் செஞ்சு ஒரு 18 அடி உயரத்துக்கு கோயில் வாசலில் வச்சுருப்பாங்க. அதே ஸ்தம்பத்தை இன்றைக்கி எல்லா கத்தோலிக்க ஆலயங்களில் வச்சுருக்கிறத நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்து கோயிலில் தீப ஆராதனை காட்டுற மாதிரி கற்பூர சாம்பிராணி ஆராதனையை கத்தோலிகள் செய்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இந்துக்கள் இழுத்து வருகிற தேர் பவனியை கத்தோலிகர்களும் தேர் பவனி எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொடியேற்றங்களை பார்க்கலாம், பொங்கல் கிளறுவதை பார்க்கலாம், சாய உடைகளை அணிவதை பார்க்கலாம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே விதமாக பெந்தேகோஸ்து அமைப்புகள்லையும் அதுக்கு சமமாக, ஆனால் அது அவங்களுக்கு விளங்காது சொன்னால், ஆனால் ஏறக்குறைய அதே பேட்டர்ன் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால தான் வேத வசனம் சிறு பிள்ளைகள் என்றும் புத்தி இல்லாதவர்கள் என்றும் அழைக்கிறது. ஆனால் ஒரு கத்தோலிக்கரோ ஒரு புராட்டஸ்டன்ட் மனிதனோ அல்லது ஒரு பெந்தேகோஸ்துக்காரனோ வைராக்கியம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டாப்பாக இருப்பாங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொன்னானே, அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம். எப்போவுமே முயலுக்கு 3 கால் இருக்காது, நிச்சயமாக 4 கால் தான் இருக்கும். வைராக்கியம் பிடிச்சவன் என்ன சொல்கிறான்? 3ன்றான். அதனால் அர்த்தம் என்னென்னா, முயல் துள்ளி ஓடும், அதனால் ஒரு காலை கட்டியாக பிடிச்சிக்குவான் கையில். இப்போ என்ன சொன்னால் 3 கால் இருக்குது பாருங்கன்னு காட்டுவான். கையில் ஒன்று பிடிச்சிருக்கேன்னா அதை விட்டுருங்க, இந்த பாருங்கள் 3 கால் இருக்குதுன்னு. அந்த மாதிரி வைராக்கியம் முட்டாள்தனமான வைராக்கியம். நான் பிடித்த முயலுக்கு 3 கால். வைராக்கியத்தினால நம்ம ரட்சிக்கப்படல, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஈவு அது. We are not saved by our work. We are saved by grace through faith. It's not your work. It's a gift of God. அப்படி இருக்கும்போது வெறும் வைராக்கியம் உங்களுக்கு பயன்படாது. பாருங்க, அதிக வைராக்கியம் இருந்த ஆள் என்ன சொல்கிறான்? கண்ணை ஒன்றை பிடிங்கியே கொடுத்துட்றேன்றான். யாராவது கண்ணை பிடிங்கி கொடுக்க முடியுமா? அவ்வளோ வைராக்கியம் இருக்கணும். குறிப்பாக அந்த பெந்தேகோஸ்து ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமாக பேசுவாங்க. நான் நிறைய அவங்கள பற்றி கேவலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், சொன்னால் அவன் தாங்க மாட்டான்.
அந்த அளவுக்கு வைராக்கியமானவங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாவே, ஆண்டவரே நான் இரத்த சாட்சியா மரிக்க விரும்புகிறேன் இவனே சொல்லுவான். வாழ்க்கையில் ஒரு ஆளை கூட உங்க சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு இரத்த சாட்சியை பார்த்தே இருக்க மாட்டீங்க. கேவலம் ஒரு முள்ளு குத்தி ஒரு ஏதோ ஒன்றில் அடிபட்டு ஒரு துளி ரத்தம் வந்திருக்குமே தவிர இயேசு கிறிஸ்துக்காக ரத்தம் சிந்தின ஆளை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். அதோ அப்படின்னு சொல்லி சீனாவை காட்டக்கூடாது, மத்திய பிரதேசத்தை காட்ட வேணாம். நீ சொன்ன ஜெபத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாஸ்டர் உங்கள் அப்பா அம்மா யாராவது ரத்த சாட்சியை சிந்திருக்கானா? கிடையவே கிடையாது. ஆகவே உன்னுடைய வைராக்கியம் வீணான வைராக்கியம், பொய்யான தகவல் அது. பாருங்கள், கலாத்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியே செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். அதாவது பவுலப்போஸ்தலருக்கு கண்ணில் கஷ்டம், அந்த கண்ணுக்கு பதிலாக என் கண்ணை தரேன், என் கண்ணை பிடிங்கி உங்கள் கண்ணில் வைக்கிறேன் என்ற அளவுக்கு வைராக்கியமாக இருந்தாங்களாம். கண்ணை கொடுக்கறதுக்கு முன்னால் வந்தானே தவிர சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு முன்னால் வரல. அதனால் என் அன்பு சகோதரர்களே, இந்த ஜெபம் உபவாசம்னு சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்கள் கையிலேருந்து தப்பிச்சுக்குங்க. தேசத்துக்காக ஜெபம், தேசத்துக்காக உபவாச கூட்டம்னு சொல்கிற ஆட்கள்லாம் நல்லா கவனிங்க. காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு உபவாச கூட்டம், மத்தியானம் 1 மணிக்கு முடிஞ்ச உடனே மறுபடியும் பிரியாணி. அப்போது 10லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிடாது இருக்கிறது பேர் உபவாசம். இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நினச்சி பார்த்தா நமக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்குன்னு யோசிங்க. எல்லா உபவாச கூட்டங்களும் பத்திரிகைகளில் பேனரில் போஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். பைபிள் சொல்லுது, நீ உபவாசமாக இருந்தால் நீ உபவாசமாக இருக்கிறேன்றதை வெளியே சொல்லக்கூடாது. இப்போ உபவாச விழா கூட்டங்கள் நடத்துகிறான், உபவாச திருவிழாக்கள் நடத்துகிறான். எவ்வளோ கேவலம். இயேசு கிறிஸ்து 40 நாள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் வனாந்தரத்தில் உபவாசமாக இருந்தாருங்க. ஏன் வனாந்தரத்தில் இருந்தார்? அங்கே தண்ணி கிடையாது, அங்கே சாப்பாடு கிடையாது. நம்மால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உபவாசம்னு சொல்லிட்டு வேலைக்கு பின்பக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் மாதிரி கேட்டால் நான் வெறும் வாட்டர் தாங்க குடிக்கிறேன், வாட்டர் கூட நீ குடிக்கக்கூடாது. அதான் உண்மையான உபவாசம். ஏசு அப்படி தான் இருந்தார். அப்படி இல்லைனா ஓடி போயிடு. உபவாசன்ற பேரில் உன்னையும் ஏமாற்றிக்காத, ஊரையும் ஏமாற்றாத. என் அன்பு சகோதரர்களே, யோனா காலத்தில் உபவாசமாக இருந்தவங்க மனிதர்கள் மட்டும் உபவாசமாக இல்லை, அவன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு வாசலை காக்கிற நாய்க்கு கூட தண்ணி கொடுக்கல, மிருகங்கள் கூட தண்ணி குடிக்கல. அந்த மாதிரி உபவாசமாக இருந்திருக்கிறான். உபவாசமாக இருக்கிறது நல்லது, உங்களால் முடிந்தால் உபவாசமாக இருங்க. ஆனால் உபவாசன்ற பேரில் ஊரை ஏமாற்றிங்க, உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு சபையை ஏமாற்றிக்கிட்டு நாம் ஏன் இப்படி துரோகம் செய்யணும்? கண்களை பிடுங்கி கொடுக்கிறேன் என்ற அறிவுடைய பேச்சு பேசுகிற ஆள் கண்ணை நீயே வச்சுக்க, சத்தியத்தின்படி நட. புரியுதா நான் சொன்னது? There is no need you should plug your eyes. Better use your eyes to look at the truth. சத்தியத்தை பார்த்து உன் கண்ணை வச்சுக்க. அதை பிடுங்கி கொடுத்தனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கவனியுங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானோ. சத்தியத்தை சொல்கிறால சத்ருவாக பார்க்குறாங்க. இன்றைக்கு கண்ணை கொடுக்கறதுக்கு தைரியமாக இருக்கிற ஆள் சத்தியத்தை கை விட்டார். அது செய்யாதீங்க. முக்கியமாக அந்த புத்தகத்தில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினால நமக்கு நீதி கிடைக்காது, நாம் நீதிமானாக்கப்பட முடியாது, நாம் ரட்சிக்கப்பட முடியாது, நாம் பரிசுத்தாவை பெற முடியாது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இதுதான் ஆர்குமெண்ட். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே ஒரு ஆள் கூட நீதிமான் ஆகலை. அப்போ மனிதர்கள் என்ன கேட்குறாங்க? அந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன கேட்குறாங்க? அப்போ அந்த பழைய ஏற்பாடு எதுக்கு? இந்த கேள்வி நீங்களும் தான் கேட்குறீங்க, நானும் தான் கேட்குறேன். பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் ஒரு காரணமாக இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற 3 வயது குழந்தைய ஆயா கையில் பிடிச்சி கொடுக்குறோம், ஸ்கூல் கொண்டு போயிட்டு கொண்டு வந்து சேருன்னு.
ஆனால் அதே குழந்தை ஒரு 5ஆம் வகுப்பு போயிடும்போது நானே போகிறோமான்னு அது போயிடும். ஏன்னா அதுக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியும், ஸ்கூல் இருக்கிற இடம் தெரியும், ஸ்கூலில் எந்த வகுப்பில் போய் உட்காரணும்னு தெரியும். அப்போ ஆயாவினுடைய உதவி தேவையில்லை. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவண்டை நம்மை வழி நடத்துவதற்காக ஒரு உபாத்தியாக பழைய ஏற்பாடு இருக்கிறது. To take us to Jesus Christ, the Old Testament leads us as a tutor, as a aya. பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம், கவனிங்கள், நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஒரு ஆயா குழந்தை பிடிச்சின்னு போகிற மாதிரி பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வரைக்கும் நாம் அந்த அறிவை அடைகிற வரைக்கும் நம்ம வழி நடத்துதான். 25வது வசனம் பாருங்கள். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இந்த இடத்துல உபாத்தி என்ற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. அறிவு வந்த மகன் ஆயாவினுடைய முந்தானை பிடித்து கொண்டு பள்ளிக்கூடம் போக மாட்டான். அவனுக்கு அம்மா யாரு, டீச்சர் யாரு, ஆயா யாருன்னு வித்தியாசம் தெரியும். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரை நாம் அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, கவனிங்கள், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறீர்கள். இப்போ இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கையை பிடித்து கொண்டு போகிற குழந்தைக்கு அது ஆணா பெண்ணான்னு கூட தெரியாது அதுக்கு. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு யூதனா, கிரேக்கனா, ஆணா, பெண்ணா, சுவாதீனனா, அடிமையான்றது எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா ஞானஸ்தானத்தில் நாம் கிறிஸ்துக்குள்ளே அவரை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ மாறிட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கலாத்தியர் நிருபத்தில் நம்ம படித்தோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், பேனால் அடிக்கோடு எடுங்கள், கிறிஸ்துவை விட்டு பிரிந்துனா செப்பரேட்டட்னு அர்த்தம், கிருபை நின்று விழுந்தீர்கள், ஃபாலன் ஃப்ரம் த கிரேஸ். 2 வார்த்தைகளை இங்கே கவனிக்கணும். பிரிந்து, விழுந்து. பிரிந்துனா செப்பரேட், விழுந்துனா ஃபாலன். இன்னும் 2 வார்த்தைகள், கிறிஸ்து, கிருபை. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து விட்டீர்கள். கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டன்ட் அமைப்பு, குறிப்பாக லூதரனிசம், கால்வினிசம், இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முறை கிருபையின் கீழே ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் மரித்து பரலோகம் போகிற வரைக்கும் அந்த கிருபை அவனை தாங்குகிறது. அவன் எப்போதும் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். அவன் எவ்வளோ பாவம் செய்தாலும் அந்த கிருபை அவனை மூடி அவனை காத்து கொள்ளும் என்பது அவருடைய போதனை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, கிருபையை தேவன் நமக்கு தந்தாலும் நீ அந்த கிருபையை உதைக்க முடியும், தள்ள முடியும், மறுதளிக்க முடியும். அப்படி மறுதளித்தவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவலை எல்லாம் நம்ம வகுப்பில் படிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. One can fallen from the grace. This is what the New Testament teaches. ஆகவே கால்வின் போன்றவர்களுடைய போதனை என்னைக்குமே அந்த கிருபை நம்மை தாங்குகிறது என்பது தவறான போதனை. கிருபையும் கூட நாம் இழந்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம், கிருபை நின்று விழுகிறோம், கிறிஸ்துவை விட்டு பிரிகிறோம் என்ற இந்த தகவலை நாம் இந்த பைபிளில் படிக்கிறோம். அதனால்தான் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே பேசுகிறார். ஐ வில் நாட் மேக் வெயின் ஆஃப் த கிரேஸ் என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நாம் படிக்கிறோம். 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு. இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்
இந்த பேஸ் மேலே கட்டப்பட்ட ஒரு உபதேசம் தான் கிறிஸ்தவ பிரமாணம், த லா ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட். இப்போது இந்த பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படிந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம். கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். அப்படி நிறைவேற்ற முயற்சி எடுக்கும்போது நம்ம கூட பல சகோதரர்கள் இருக்காங்க. ஒரு சபை பெரிதாக இருக்கிறது. அந்த சபையாரோடு எல்லாரோடு சேர்ந்து அந்த பிரமாணத்தை நிறைவேற்றணுமா. அதாவது தனி மனிதனாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகல, தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழல, தனி கிறிஸ்தவராக நீ இருக்க முடியாது. நாம் ஒரு அமைப்பாக, ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக இருக்கிறோம். Therefore, you have to fulfill the New Testament law as a community, as a people group in the church. அப்போ சபையில் மற்ற சகோதரர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டால் யாரும் இல்லை, நீங்கள் என்னங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசுகிற உதாரணங்கள்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இப்போது நீங்கள் பாரம் சுமக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அப்போ நான் உங்களுக்கு தோழனா வந்து அந்த பாரத்தை சேர்ந்து சுமக்கணும். நம்ம சபையில் ஏழைகள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, தரித்திரர்கள் இருக்காங்க, பசியாக இருக்கிறவங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவங்க இருக்காங்க, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க இருக்காங்க, கை கால் ஒடிந்த நோயாளிகள் இருக்காங்க. எல்லாரிடத்திலும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் காரணமாக, அதாவது ஏதோ நமக்கு வந்து இருதயத்தில் இரக்கம் இருக்கிறதுனால நான் அவனுக்கு பேண்டேஜை போட்டேன், அவனுக்கு மருந்தை கொடுத்தேன், அவனை தூக்கி சுமந்தேன், அவனுக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போது நீங்கள் எதையாவது செஞ்சாலும், எதை இழந்தாலும், எதுக்காக பாடுபட்டாலும், the end வந்து you have to say that I am fulfilling the law of Christ in my life. இது எப்படி இருக்கு? இதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ வாயிட்டிலேருந்து எடுத்து கொடுத்துட்ட மாதிரியும், செய்ய முடியாததெல்லாம் செஞ்சிட்ட மாதிரியும், இமயமலை மேலே ஏறி கொடி வச்ச மாதிரியும், என்ன மாதிரி உதவி செஞ்சால் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. அது நீங்கள் செஞ்சது சரிதான். ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அதை செய்தேன். புரியுதா நான் சொன்னது? ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், ஆண்டவரே ரொம்ப பாரம் தாங்க முடியல, சுமக்க முடியல, என்ன இது அப்படியே தரையோடு போட்டு நசுக்குது, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மாதிரி ஊரில் இருக்க எல்லா ஜனங்களுமே ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போது கடவுள் சொன்னாராம், நாளைக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரேன், அவங்கவுங்க பாரம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு மூட்டையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு உங்கள் பாரத்தை மாற்றி லேசான பாரத்தை கொடுத்துட்றேன், அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாள் வந்தது. ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மூட்டை மூட்டை அவங்க பாரத்தை தூக்கிட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க, மாட்டி வச்சுருந்தாங்க. பார்த்தா எல்லாருடைய பாரங்களும் அவங்க நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது மற்றவங்களுடைய பாரங்கள். அப்போது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டிருக்கான், ஏங்க உங்கள் பாரம் எங்கேங்க அப்படின்னு கேட்டிருக்கான். என் பாரத்தை நான் தூக்கின்னு வர முடியலன்னு சொல்லி ஒரு குட்டி யானையை வச்சு எடுத்துகிட்டு வரேன், ஒரு சின்ன வண்டியில் ஏற்றிட்டு வரேன், இந்த வந்தவொடனே மாட்டி வச்சுருவேன், நம்மளால் முடியாது, கடவுள் தான் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக பாரம் சுமக்கிறன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தான் பாருங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய பை எங்கே இருக்குதுன்னு தேடி இருக்காங்க. போய் என்னையா பண்ணுற, நீ தான் மாட்டிட்டிய பாரத்தை கடவுள் இடத்துல, என்ன பண்ணுறன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், மற்றவங்க பாரத்தை பார்த்தா எந்த ரொம்ப கம்மிங்க, நான் இதை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன், கடவுள் வர்றதுக்கு முன்னால் என் வேலையை முடிச்சுட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எல்லாருடைய பாரம் அவங்க தொங்கிட்டு இருந்தது பாருங்கள், அதில் எதுன்னு இவனுக்கே தெரியல. கடைசியில் ஒரு வழியில் தேடி அவன் பையை எடுத்துக்கிட்டு அவன் ஓட்டமாக ஓடியே போயிட்டான். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய பாரம் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறோமே,
அவங்களுடைய தேவைக்கு அளவுக்கு தான் பாரங்களை நம்ம சுமக்கிறோம். பெரிய ஆலமரம், அதில் இருக்க காய் பார்த்திங்கன்னா ஒரு வேர்க்கடலை பருப்பு அளவுக்கு தான் ஒரு சின்னதாக இருக்கும். ஆனால் ஆலமரத்தடியில் படுத்திருந்தீங்கன்னா ஒரு ஆலங்காய் வந்து கண்ணு மேலே விழுந்துன்னு வைங்க, கண்ணே தெரிச்சிற அளவுக்கு வலிக்கும். அப்போ அந்த மாதிரி விழுந்த உடனே துள்ளி எழுந்தவன் கோபம் அடைஞ்சு, கடவுளுக்கு அறிவே இல்லை, இவ்வளோ பெரிய நிழல் கொடுக்குற மரத்தில் என் கண்ணை வெடிக்கிற அளவுக்கு இந்த காயை படைச்சது எவ்வளோ முட்டாள்தானோ அப்படின்னு சொல்லியிருக்கான். பின்னால் ஒரு சத்தம் கேட்டது, நல்ல வேலைடா நீ தப்பிச்சுக்கிட்ட, இந்த பாரு பக்கத்தில் பூசணி செடிக்குது, இவ்வளோ பெரிய காயை இந்த ஆலமரத்தில் வச்சுருந்தாருன்னா மண்டையே உடஞ்சி போட்டுக்கோன்னா. அப்போ தான் அவன் யோசித்தான், கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது, கடவுள் வந்து ஆலமரத்தில் சின்ன காயும் தரையிலே படந்து போகிற இடத்துல பெரிய பூசணி காயம் வச்சுருக்காரு, கடவுள் எவ்வளோ ஞானம் உள்ளவர்னு சொன்னான். என் அன்பு சகோதரர்களே, பாரங்களை சுமக்கிறவர்களே, உங்கள் பாரங்களை நீங்கள் சுமக்கும்போது பயிற்சி பெறுறீங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், நலமாக்குகிறார், பலப்படுத்துகிறார். அவனவன் தன் தன் பாரங்களை சுமக்க வேண்டும். கூடுதலாக பாரம் சுமக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் பாரங்களை தொடர்ந்து உதவி செய்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். When you care about others' burden, you are actually fulfilling the law of Christ என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு நாம் சந்திப்போம். எல்லா நோட்ஸையும் எழுதிங்க, நல்லா படிங்க. உங்கள் வட்டாரத்தில், உங்கள் நகரத்தில் முதலாண்டு பரீட்சைக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் சொந்த கையால் ஒரு தபால் எழுதி உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும்போது அதை நாங்கள் பதிவு செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். திரையில் காணப்படுகிற எண்ணுக்கு போன் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளான சுவாதீனத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை தேடாதபடிக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீதியும் பரிசுத்த ஆவியும் தேவ கிருபையும் அடையும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, புத்தி இல்லாத கலாத்தியர்களைப் போல சிறு பிள்ளைகளாக நாள் இராதபடிக்கு ஆண்டவரே நல்ல வளர்ச்சி எங்களுக்கு தாரும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?